நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். Here you can find that three different groups of people giving three different kinds of excuse. இங்கே மூன்று விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்க முடிகிறது. மூன்று வித்தியாசமான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். God immediately stops blessing them and he moves on. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Corinthians 3rd chapter 6 to 8 verse. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 லிருந்து 8ஆம் வசனம் வரை. Let's all read it together. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். So this is pertaining to the confusion that was prevailing in a church where people said, I belong to Apollos, I belong to Paul. ஆதி சபையிலே நான் அப்போலோக்குரியவன், நான் பவுலுக்குரியவன், நான் இந்த கூட்டத்துக்குரியவன், நான் இந்த சபைக்குரியவன் என்று சொல்லி குழுவாக கூடி குழம்பின நாட்களில் இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. But I believe this word is true to our daily life. ஆனால் இந்த வார்த்தை நம்முடைய தினந்தோற வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு வார்த்தை தான். It is true to all our experiences of our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற எல்லா அனுபவங்களுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை இது. He says that God who gives the increase. இங்கே சொல்லப்படுகிறது விளையச் செய்கிறவர் கர்த்தர். It is God who gives the increase. விளையச் செய்கிறது கர்த்தர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So when I was meditating through that word, அந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். I want to take this word and apply to our life. இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய தினந்தோற வாழ்க்கையிலே இதை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். It is God who gives the increase. நமக்கு விளைச்சலை கொடுப்பது தேவன். But there was something that Paul and Apollos did before that. ஆனால் அந்த விளைச்சலுக்கு முன்பாக பவுலும் அப்போலோவும் செய்த ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. Says I planted, பவுல் சொல்லுகிறார் நான் நட்டேன், Apollos watered, அப்போலோ நீர் பாய்ச்சினான், then God gave an increase. அதற்கு பிறகு தேவன் அதை விளையச் செய்தார். Increase comes later, but there's something that which Paul and Apollos had to do. விளைச்சல் அல்லது பெருக்கம் பின்பாக தான் வருகிறது. அந்த விளைச்சல் பெருக்கம் வருவதற்கு முன்பாக பவுலும் அப்போலோவும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. So I want to turn this sermon to a different direction. ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த செய்தியை நான் கொண்டு போக விரும்புகிறேன். I was practically asking God to talk to me personally. கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டு இந்த வசனத்தில் ஆண்டவரே நீர் ஏன் என்னோடு கூட பேசும், என்னிடத்திலே பேசும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். We understand that you are the one who gives the increase. எனக்கு புரிகிறது விளைச்சலை கொடுக்கிறது, பெருக்கத்தை கொடுக்கிறது நீர்தான். We also understand that I need to plant and so we need to water for God to give an increase. இந்த வார்த்தை இன்னும் எளிதாக தான் புரிகிறது. நான் நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், நான் வேலை செய்தால்தான் அதில் ஒரு விளைச்சலையும் பெருக்கத்தையும் கொடுக்க முடியும் என்பதும் எனக்கு புரிகிறது. How does this apply to our daily life? ஆனால் இந்த வார்த்தை என்னுடைய தினந்தோற வாழ்க்கையிலே, நான் அன்றாட வாழ்க்கையிலே நான் எப்படி நான் அபியாசப்படுத்த முடியும்? God made me understand that I need to take steps if I have to grow or increase in my life. ஆகவே கர்த்தர் என்னிடம் சொன்ன முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டுமானால், பெருக வேண்டுமானால் அதற்கு நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நான் எடுக்க வேண்டிய சில படிகள் அடிகள் இருக்கிறது. Universal desire is everyone want to grow. உலகம் முழுவதும் பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வாஞ்சை நான் வளரும், நான் பெருக வேண்டும் என்பது. We need to increase in God's way spiritually, physically, financially and socially. ஆவிக்குரிய விதமாக, சரீர பிரகாரமாக, சமுதாயத்திலே, பொருளாதார விதத்திலே, உலக பிரகாரமாக எல்லா நிலைகளிலும் நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. Heaven is waiting to see what we will become with what we have received. நாம் பெற்றுக்கொண்டதிலிருந்து நாம் என்னவாய் மாற போகிறோம், எப்படி வளர போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு பரலோகமும் வாஞ்சையா தான் இருக்கிறது. God is responsible for what he gives, but we are responsible for what we do with it. கர்த்தர் என்ன கொடுக்கிறார் என்பது அவருடைய பொறுப்பு. ஆனால் கொடுத்ததிலிருந்து என்ன கொண்டு வருகிறோம், என்ன விளைச்சலை கொண்டு வருகிறோம் என்பது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. In John 15:8 the Bible says God wants to see the productiveness in our life. யோவான் 15:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தை காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants to see productiveness in our life and in our ministry. நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய், அதிலே பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Another part says bearing fruit gives or brings glory to God and shows that we are his disciples. அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So I can take it in a different form. இதிலே வேறு விதத்திலே நான் சொல்ல வேண்டுமானால், if a person does not give fruits or he is not productive, ஒரு மனிதன் கனி கொடுக்காவிட்டால், ஒரு மனிதன் பிரயோஜனமா இல்லாவிட்டால், he is not giving glory to God and he is becoming a person who is not fit to be his disciple. அந்த மனிதன் பிதாவுக்கு மகிமை கொடுக்காமல் சீஷ
சீஷனா இருப்பதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறிக்கொண்டு போகிறான். The word clearly shows it to us. அந்த வார்த்தை நமக்கு அதை தெளிவாய் நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகிறது. What makes us a disciple of God? எது நம்மை கர்த்தருடைய சீஷனாய் மாற்றுகிறது? Fasting, உபவாசமா, prayer, ஜெபமா, only that? பரிசுத்தமா, Only that? அது மாத்திரமா? No, that is a smaller part. அது எல்லாம் ஒரு பகுதிதான். But the greater part is what we do out of our life. ஆனால் அதிலே மிகுந்த பிரதானமான பகுதி எடுத்துக்கொள்வது எது என்றால் நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் நம்மை சீஷராக்குகிறது. So how much beneficial we are to the kingdom of God, how much productiveness we have in our life is what counts us as a disciple of God. நாம் தேவ ராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் எவ்வளவு பிரயோஜனமுள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதுதான் நாம் எவ்வளவு சீஷர்களா இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. Another verse which clearly says bearing fruit is the purpose of our salvation. ஆனால் இன்னொரு வசனத்திலே வாசிக்கும் பொழுது கனி கொடுப்பதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு பொறுப்பா இருக்கிறது. Being increasing in our life is what God expects out of our life. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்பதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கிற ஒரு சித்தமா இருக்கிறது. I went and read every portion of the Bible in different characters. வித்தியாசமான மனிதர்களை குறித்தும் வித்தியாசமான வேத பகுதிகளிலும் நான் வாசித்து பார்த்தேன். I was going and trying to see what was the first word that Lord is trying to talk to them. அவர்களோடு கூட ஒவ்வொரு மனிதனிடத்திலே கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன என்பதை நான் போய் தேடி வாசித்து பார்த்தேன். Then God called Noah and said, I will bless you. கர்த்தர் நோவாவை அழைத்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Called Abraham and said, I will bless you. கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I was confused. Why is God using that as the primary term? நான் குழம்பி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஏன் அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கர்த்தர் பிரதானமான ஒரு வார்த்தையா எல்லாரும் அழைக்கும்போது சொல்லுகிறார். Many times we think blessing is money. அநேக நேரத்தில் நாம் யோசிப்பதுண்டு ஆசீர்வாதம் என்றால் பணம் என்று. Money is just one of the byproduct of the blessing. ஆசீர்வாதத்தின் ஒரு விளைவு என்பதுதான் பணம். One of the byproduct. ஒரு விளைவுதான் பணம். But what we think blessing means immediately money. நாம் எல்லாரும் எப்பொழுதுமே யோசிப்பது என்றால் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது பணம் என்று தான் நாம் யோசிக்கிறோம். If we go to the cross, நாம் சிலுவையை போய் நோக்கி பார்த்தால், when Satan goes to tempt Jesus, பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்கும்படியே போன பொழுது, he says, bow to me, I will give the kingdom of this earth to you. என்னை சேவித்தால் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். The Bible says he tempted God with that. அவன் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசுவை அதை கொண்டு சோதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If something doesn't belong to devil, then he can never tempt God with that. பிசாசுக்கு ஒன்று உரியதா இல்லாவிட்டால் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி பிசாசினால் ஆண்டவரை சோதிக்க முடியாது. But at that point it says he tempted God. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவரை சோதித்தான். The authority, the increase that God gave to Adam and Eden, the Garden of Eden, was lost by them and they handed over to the devil. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த பெருக்கத்தை அவர்கள் இழந்து அது பிசாசுடைய கரங்களிலே போனது. That is why when he meets Jesus at the mountain, he says, you bow to me, I will give it to you. ஆகவே தான் மலையிலே ஆண்டவராகிய இயேசுவை பிசாசானவன் சந்தித்த பொழுது, என்னை சேவித்தால் இதை எல்லாம் உனக்கு நான் தருவேன், இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். If it was a lie, it will not be a temptation. அது பொய்யா இருக்குமானால் அது ஒரு சோதனையா இருக்க முடியாது. But what happened next? ஆனால் அடுத்து நடந்தது என்ன? When God Jesus Christ bore the cross, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது, when he died for us on the cross, அவர் நமக்காய் சிலுவை சுமந்து நமக்காய் மரித்த பொழுது, when he shed the blood on the cross, சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தின பொழுது, he conquered death and hell. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். The authority that the devil had in his hand, the power, the increase that he stole from Adam, God Jesus got it back and gave it to us on the cross. ஆதாம் இடத்திலே ஏவாள் இடத்திலே பிசாசு திருடி கொண்ட அந்த பெருக்கம், அவனிடத்திலே இருந்த அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவனிடத்திலிருந்து திரும்ப பிடுங்கி கொண்டார். He gave it back to us. அவர் பிடுங்கி நம்மிடத்திலே கொடுத்தார். Now the increase is with you and me. அந்த பெருக்கம் இப்பொழுது உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் இருக்கிறது. How many of you believe that God has called you to increase? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் பெருகும்படியே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று? நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Amen. There was a person named William Colgate. வில்லியம் கோல்கேட் என்ற ஒரு மனிதர் இருந்தார். In 1804, 1804 ஆண்டிலே they were making soaps.
அந்த நாட்களிலே சோப் செய்து கொண்டிருந்தார்கள். And they were struggling so much. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். So William Colgate said, I want to go to New York and I want to sell soaps in New York. அந்த வில்லியம் கோல்கேட் அவர் என்ன சொல்லுகிறார், நான் நியூயார்க் பட்டணத்திற்கு போய் அங்கே இந்த சோப்பை நான் விற்க போகிறேன் என்று சொல்லுகிறார். And he sets his journey on the boat. அவர் கப்பலிலே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். Before he started the journey, his mother called William Colgate. அவர் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த வில்லியம் கோல்கேட்டை தன்னுடைய தாயார் அழைத்து and she said, அவர் சொல்லுகிறார், read Malachi 3:10. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீ வாசி என்று சொல்லுகிறார். He said, never forget this verse as you start your journey towards blessing. ஆசீர்வாதத்திற்கு நேராக நீ உன் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை நீ ஒருபோதும் மறக்க கூடாது என்று சொல்லுகிறார். And the verse says, give 1/10 of what belongs to God. அந்த வசனம் சொல்லுகிறது, உன் 10லே ஒரு பங்கை கர்த்தருக்கு முதலாவதாக கொடுக்க வேண்டும். So Colgate went to New York. ஆகவே அந்த வில்லியம் கோல்கேட் நியூயார்க் போகிறார். And he started the company in a smaller way. ஒரு சின்ன விதத்திலே அங்கே தன்னுடைய கம்பெனி ஆரம்பிக்கிறார். He went and attended a church, a local church in New York. அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு சபையிலே போய் ஆராதனையிலே அவர் பங்கு கொள்கிறார். So that month's wages of Colgate was $1. அந்த ஒரு மாசத்திலே அவர் சம்பாதித்தது $1. So he took that $1. அந்த $1 எடுத்துக்கொண்டு he went to the church. அந்த ஆலயத்திற்கு போய் and he took 10 cents out of that $1. அதிலே 10 சென்ட்டை எடுத்துக்கொண்டு 10 காசை எடுத்து he gave it to God. அதை கர்த்தருக்கென்று கொடுத்தார். And he continued this practice. தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருந்தார். In 1806 he started a company called Colgate and Palmolive Company. 1806ஆம் ஆண்டிலே கோல்கேட் பால்மோலிவ் என்ற ஒரு கம்பெனியை அவர் ஆரம்பித்தார். And God started opening doors for his life. அவருடைய வாழ்க்கையிலே அந்த கம்பெனிக்கு கர்த்தர் अनेक வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். This is a history that I'm talking to you. இது நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சரித்திர நிகழ்வு. And Colgate, what he started doing is he started giving 10 to 20% now. அந்த 10% 10லே ஒரு பங்கை கொடுத்தவர் 10லே 2 பங்கு கொடுக்க ஆரம்பித்தார். And they say till his death he started giving more than 50% to God. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருக்கு கிட்டத்தட்ட மரிக்கிற தருவாயிலே வரும்பொழுது 10ல ஒரு பங்கல்ல கிட்டத்தட்ட பாதியை அவருடைய சம்பாத்தியத்திலே பாதியை கர்த்தருக்காக கொடுத்து கொண்டார். Some people say he gives 90%. Colgate company gives 90% of their income to God. இப்பொழுதும் சிலர் சொல்லுகிறார்கள், அந்த கோல்கேட் கம்பெனியானது தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஏறக்குறைய 90% கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். I was very challenged when one person told this story. I went and researched the story on the internet and I was reading and listening to the testimony of their accountants and the generation of Colgate. இந்த கதை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது நான் இந்த கோல்கேட் கம்பெனி குறித்து நான் ஆராய்ச்சி செய்தேன். போய் கோல்கேட் கம்பெனி குறித்தும் அதிலே வேலை செய்கிறவர்களை குறித்தும் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். And they say totally 37,000 people are working in that company. அந்த கம்பெனியில ஏறக்குறைய 37,000 பேர் வேலை செய்கிறார்கள். And their income is close to $4.5 billion. ஏறக்குறைய 4.5 பில்லியன் டாலர் அவளுடைய ரெவென்யூ. But they say everything is happening within that 10%. அந்த 10% தான் அவருடைய கம்பெனி முழுவதுமே அவர்கள் நடத்துகிறார்கள். And they take a big profit. அதிலிருந்து பெரிய ஒரு லாபத்தையும் ஈட்டுகிறார்கள். So I didn't understand the concept by which this is working when it compared to the worldly standards. உலக பிரகாரமான நியமங்களிலே பார்க்கும்போது இது நடக்க சாத்தியமே இல்லை. ஆனால் எப்படி இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று இன்னும் தேட ஆரம்பித்தேன். Then I went and read the Bible. அதை தொடர்ந்து நான் வேதத்தை போய் வாசிக்க ஆரம்பித்தேன். And it says that God gets glorified when your productiveness is increased. அந்த வசனத்தை திரும்ப வாசித்தால் நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது அதிலே கர்த்தர் பிதாவானவர் மகிமை அடைகிறார். God says be fruitful and multiply. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுத்து நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். The word multiply in Hebrews, in a Jewish language, it says that increase. பெருக்கம் என்று சொல்லும் பொழுது எபிரேய பதத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் அதிகரிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Multiply. பெருக்கம். People think multiplying is about the number of children they have. பெருக்கம் என்று சொல்லும் பொழுது அநேகர் நினைப்பது எத்தனை பிள்ளைகள் பெறுகிறார்கள் என்பதிலே. God didn't mean that. கர்த்தர் அதை சொல்லவில்லை. God meant that also. அதையும் சொன்னார். But it also means that increase in every aspect of your life. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. There is another verse that says position and opportunity does not endure for every season. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஸ்தானமும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் எல்லா காலங்களிலும் உங்களுக்கு வருவதல்ல என்று. And it also says the crown does not endure till everlasting. அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கிரீடமானது எல்லா நாட்களிலும் உங்களுக்கு இருக்காது. There is a time that God gives each and every person for them as an opportunity for them to showcase and do the best and grow in it.
தங்களால் என்ன தங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும், தங்களால் என்ன சிறந்ததாய் செய்ய முடியும், அதிலிருந்து அவர்கள் எப்படி வளர முடியும், பெருக முடியும் என்பதற்கு ஒரு சில வாய்ப்புகள், ஒரு சில காலங்கள் மாத்திரமே கர்த்தர் கொடுக்கிறார். In Proverbs it says, if your work doesn't speak, your title doesn't endure. நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேலை உங்களை குறித்து பேசாவிட்டால் உங்கள் கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அதை பேசாது. If your work doesn't speak, your title doesn't endure. உங்களுடைய வேலை, நீங்கள் செய்கிற வேலை உங்களை குறித்து பேசாவிட்டால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ ஸ்தானமோ அது நீடித்து நிலைக்காது. It will not endure. The Bible says. நிலைக்காது, வேதம் சொல்லுகிறது. So enduring period, God gives everyone a time. ஆகவே கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கொடுக்கிறார். In that time you need to work as God has commanded for your title and your crown to endure. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே உங்களுடைய ஸ்தானமும் உங்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பும் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிற நிலையிலும் நீங்கள் நீடித்திருக்கும்படியாய் நீங்கள் சிறந்ததை நீங்கள் வேலை செய்ய வேண்டும். But the problem here is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் we forget to balance things. நாம் என்ன செய்கிறோம், சமநிலையிலே காரியங்களை கொண்டு வருவதிலே நாம் தவறி விடுகிறோம். When we think about the financial aspect or the other aspects of our life, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார காரியங்களையும் மற்ற காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும்போது we become very busy with that alone now. நாம் அதுல மாத்திரமே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். So there was a study that was conducted by Garfield. Garfield என்ற ஒரு கம்பெனி அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். சார்லஸ் கார்ஃபீல்ட் என்ற அவர், he has written a book called Peak Performance. பீக் பெர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதி இருக்கிறார். He inquired and interviewed people from all backgrounds, from kings or from athletes to CEO of companies. எல்லா பெரிய ஆட்கள், எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள், எல்லா பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், அதிபதிகள் எல்லாரிடத்திலும் போய் அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். And they found out, அவர் கற்றுக்கொண்டது என்னவென்றால், God is blessing a person who is able to balance things. யார் பல்வேறு காரியங்களை சமநிலையில் வைத்து ஒவ்வொன்றுக்கும் சமமான ஒரு நிலையை கொடுக்கிறாரோ அவரை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர் கண்டுபிடித்தார். பல்வேறு காரியங்களை சமமாய் நடத்துவது. When we start taking work and we only concentrate on work and we leave the spiritual side, வேலை என்று பார்க்கும்போது வேலையை மாத்திரம் விடுத்துவிட்டு எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு இருப்பதை விட கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுவதல்ல, or holding on to the spiritual life alone and leaving the work, இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் பிடித்துக்கொண்டு உலக வாழ்க்கை வேலையெல்லாம் விட்டு விடுவது. Either of this thing is wrong. இதிலே ரெண்டுல எது செய்தாலும் அது தவறுதான். We need to balance both things equally. இரண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் சமமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். One example from the Bible. வேதத்திலிருந்து ஒரு உதாரணம். You can go home and read as there is no much time. நேரம் இல்லாதபடியால் நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். In Luke 14th chapter 16 to 20th verse. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16 லிருந்து 20ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால், the master invites all kinds of guests. எல்லா விதமான விருந்தாளிகளையும் எஜமான் அழைக்கிறார். If you want you can read it also together. நாம் எல்லாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு செல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். See, here you can find that 3 different groups of people giving 3 different kinds of excuse. இங்கே 3 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்க முடிகிறது. 3 வித்தியாசமான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். The first one is saying, I am busy for God's work now because I have bought a field, I am very busy with my income, I have made some investments. இங்கே முதல் மனிதன் சொன்னான், கர்த்தருடைய வேலைக்கு எனக்கு நேரம் இல்லை, இப்பொழுதுதான் ஒரு வயலை நான் வாங்கினேன், அந்த வயலை போய் நான் வேலை செய்ய வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும். The second one says, to make it short, I have got an oxen, I have a profession, I have a job, I have a business, so I don't have time. இரண்டாவது மனிதன் சொல்லுகிறான், நான் ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கிறது, நான் அதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும், கர்த்தருக்கு நேரம் கொடுக்க எனக்கு இல்லை. And third person says, I'm just married, I don't have time. மூன்றாவது மனிதன் சொல்லுங்க, இப்பொழுதுதான் திருமணமானது, எனக்கு நேரம் இல்லை. If you go and see into 3 different reasons that they give, அவர்கள் சொன்ன இந்த 3 வித்தியாசமான காரணங்களை நீங்கள் போய் பார்த்தால், if you compare it to today's world, அது இன்றைய நாட்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, God pushed them away and God called the people on the road and blessed them. அந்த அழைக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டு
தெருவோரங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க The ஆரம்பித்தார். only reason why they started giving excuse about the investment, they are busy with their investment, they are busy with their work, they are busy with the wedding relationships. காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வேலையிலே தங்களுடைய முதலீட்டிலே தங்களுக்கு இருக்க வியாபாரங்களிலே அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் அலுவலா இருக்கிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னபடினாலே கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. God immediately stops blessing them and he moves on. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தர் அடுத்து என்று போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. They were not able to balance between what they are doing and what God has called them to do. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கும் கர்த்தர் தங்களை எதை செய்ய அழைத்திருக்கிறார் என்பதற்கும் அதிலே சரியான பகுதி கொடுத்து இரண்டையும் சமமான நிலையிலே வைப்பதிலே அவர்கள் தவறினபடினாலே கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டு அடுத்து போகிறார். Many people have stopped their increase by doing these three mistakes. இந்த மூன்று தவறுகளை செய்தபடினாலே தான் अनेகர் தங்கள் பெருக்கத்தை தவற விட்டிருக்கிறார்கள். Today if in your life you have emptiness or something that is lacking, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையோ இல்லது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலையோ இருக்குமானால் that is a reason that you have been busy to God in some part of your life. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியிலே கர்த்தருக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களிலே அலுவலா இருந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். From today let God talk to our lives. God says balance both your work at the same time balance your spiritual life. ஆகவே இன்றிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். இந்த ஒரு முடிவை நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய வேலை ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து சமநிலையிலே வைத்து நான் செய்வேன். God can never give you an increase in which you have given excuse to God in his time. கர்த்தர் உங்களிடத்தில் நேரத்தை கேட்கும் பொழுது நீங்கள் நேரம் கொடுக்காமல் காரணங்களையோ சாக்குபோக்குகளையோ நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது. Okay, now I'm going to give you a couple of examples and I'm going to finish my message. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுத்து நான் என்னோட செய்தியை சீக்கிரமா நான் முடிக்கிறேன். Why should you increase? நீங்கள் ஏன் பெருக வேண்டும்? What should you do to increase? நீங்கள் பெருகும்படியா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? And what happens and when you increase? நீங்கள் பெருகும் பொழுது என்ன நடக்கும்? These three things I want to just touch up and close the sermon. இந்த மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். Why should you increase? நீங்கள் ஏன் பெருக வேண்டும்? Many people when we talk about increase, blessing, fruitfulness, people think in a different perspective. They talk prosperity. பெருக்கம், ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குறித்து பேசும் பொழுது செழிப்பு என்று பேசுகிறார்கள் என்று சொல்லி சில பேர் தள்ளி விடுகிறார்கள். We need to balance both the things. இரண்டு காரியங்களிலும் சமமாய் நாம் இருக்க வேண்டும். We need to speak the blessings of the God, at the same time we need to speak the holiness and prayer life of God. ஆசீர்வாதத்தையும் ஒரு பக்கத்திலே நாம் பேச வேண்டும், பரிசுத்தம், ஜெபம் ஆகிய இவையும் குறித்து நாம் பேச வேண்டும். The balance that we maintain in our spiritual lives will help God to do his will in our life. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நான் கொடுக்கிற அந்த சம முக்கியத்துவம் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு ஏதுவா இருக்கிறது. I will tell you a practical example and I'll finish. நான் எளிமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். There is a story of a person. Once a master calls the servants and gives them 5, 2 and 1 talent. எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுக்கிற ஒரு உவமை நாம் பார்க்கிறோம். You can see that master did not call his children. அங்கே வாசிக்கும் பொழுது எஜமான் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொடுக்கவில்லை. Or master did not call his relatives. தன்னுடைய சொந்தக்காரரை அழைத்து அவர் கொடுக்கவில்லை. Master called slaves. அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து கொடுக்கிறார். He calls servants. தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து கொடுக்கிறார். He calls them. அவர்களை அழைத்து and he gives 5 தாலந்தை ஒருவனிடத்திலும் 2 தாலந்தை ஒருவனிடத்திலும் and 1 1 தாலந்தை ஒரு மனிதனிடத்திலும் கொடுக்கிறார். Master first called the servants. எஜமான் முதலாவதாக வேலைக்காரரை அழைத்து second master gave what he has to his servants. இரண்டாவதாக அந்த எஜமான் செய்தது என்ன? தன்னிடத்திலே இருக்கிறதை அந்த வேலைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். He gave what he had in with him. தன்னிடத்திலே தனக்கு உண்டானதை எடுத்து வேலைக்காரருக்கு கொடுக்கிறார். But you can ask why was the difference? அதிலே வித்தியாசம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். Because God knows the capacity of each person. ஏனென்றால்
கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். If the stage can hold only 100 people, இந்த மேடையிலே 100 பேர் தான் நிற்க முடியுமானால் God never gives them 1000 people. அங்கே 1000 பேரை கர்த்தர் கொடுக்க மாட்டார். Why? Because God knows he will collapse. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் அந்த இடம் தாங்காது என்று. So he gives them according to their ability. ஆகவே தான் என்ன அளவு இருக்கிறதோ அதன்படி தான் கர்த்தர் கொடுக்கிறார். Ability of a person. ஒரு மனிதனுடைய திறனை பொறுத்து தான் அதற்கு கொடுக்கிறார். So he calls one person, gives 5. ஒரு மனிதனை அழைத்து 5 தாலந்து கொடுக்கிறார். And he gave them all. 2 தாலந்து 1 தாலந்து என்று ஒவ்வொருவருடைய திறனுக்கு ஏற்றபடி கொடுக்கிறார். The thing that you can find here, ஆனால் இதில் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய மிக all of முக்கியமான them were given equal opportunity. ஆனால் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டது. God gave them all equal opportunity. எல்லாருக்குமே சம வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டது. One goes and makes the 5 10. ஒரு மனிதன் போய் 5 ஐ 10ஆக மாற்றுகிறான். 2 into 4. அடுத்தவன் போய் 2 ஐ 4ஆக மாற்றுகிறான். And this 1 talent person goes and buries it. ஆனால் அந்த ஒரு தாலந்தை பெற்றவனோ அதை போய் புதைத்து வைக்கிறான். There are a lot of secrets hidden in this portion. இதில் अनेக ரகசியங்கள் இருக்கிறது. But I don't want to go deep into it. அதிலே ஆழமாக நான் போக விரும்பவில்லை. The master comes back. அந்த எஜமான் திரும்ப வந்து and this 5 talent person says, I made it 10. அந்த 5 தாலந்தை வாங்கினவன் சொல்றான், எஜமானே 5 தாலந்தை நான் 10 தாலந்தாக பெருக்கி இருக்கிறேன். 2 into 4. அந்த 2 தாலந்து பெற்றவன் 2 ஐ 4ஆக பெருக்கி இருக்கிறேன். But do you understand that master never told them to increase what God gave him? ஆனால் அதிலே வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும், எஜமான் அதை பெருக்குங்கள் என்று சொல்லவே இல்லை. He never told them. அதை அவர் சொல்லவே இல்லை. He just gave it to them. அதை அவரிடத்திலே கொடுத்தார். He gave it to them. அதை கொடுத்தார். See, when God gives something to you, ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, it need not be that God should tell you to increase it. அதை பெருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. But if God has given you something, ஆனால் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே ஏதோ ஒன்றை கொடுத்திருப்பார், it is our duty and responsibility to increase it. அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு அதை பெருக்க வேண்டியது. If God has given you a business, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்திருப்பார், God has given you a profession, கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருப்பார், God has given something, a talent, உங்களுக்கு ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்திருப்பார், God has given you a studies, கர்த்தர் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்திருப்பார், God will not come to you and say grow your business, grow your profession, grow your studies. உன்னுடைய வியாபாரத்தை நீ பெருக்கு, உன்னுடைய வேலையிலே நீ பெருகு, உன்னுடைய படிப்பை நீ பெருக்கு என்று கர்த்தர் உன்னிடத்திலே வந்து சொல்ல மாட்டார். It means that you have to increase if God has given you something. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கொடுத்திருந்தால் கொடுப்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அதை பெருக்க வேண்டும். Amen, hallelujah. But this third talent person with 1 talent goes and buries it. ஆனால் அந்த ஒரு தாலந்தை பெற்றவன் போய் அந்த ஒரு தாலந்தை புதைத்து விடுகிறான். When God asks, he says, I was fearing you. அந்த கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், எஜமானே உமக்கு நான் பயந்தேன் என்று சொல்லுகிறான். So I went and hid. ஆகவே அதை நான் புதைத்து வைத்தேன். See, the greatest obstacle for God to increase a person is when he fears something before he does. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருப்பது என்னவென்றால் அவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை குறித்து அவன் பயப்படுகிறான். See, he went and buried what God gave him into the floor and he kept the fear with him. அவன் கர்த்தர் எஜமான் தன் கரங்களிலே கொடுத்ததை அவன் போய் பெருக்குவதற்கோ அதை வைத்து வேலை செய்வதற்கோ பயந்து அதை புதைத்து வைத்தான். நீங்க தாளந்தை புதைத்து வைத்தால் பயம் வெளிப்படும். நீங்க பயத்தை புதைத்து வைத்தால் தாளந்து வெளிப்படும். If you bury your fear, talent will be exposed. உங்களுடைய பயத்தை நீங்கள் புதைத்தால் உங்களுடைய தாளந்து வெளிப்படும். If you bury your talent, your fear will be exposed. உங்களுடைய தாளந்து நீங்கள் புதைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளிப்படும். This has a lot of meaning, but I don't want to get into it deep. இதில் अनेक ஆழமான அர்த்தம் இருக்கிறது, ஆனால் இன்னும் நான் போக விரும்பவில்லை. This third person's problem was his fear stopped him from increasing. அந்த மூன்றாவது மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவனுக்குள்ள இருந்த பயம் அவனை பெருகாதபடி தடை செய்தது. From taking the steps of faith and moving forward. விசுவாசத்தின் படிகளை எடுத்து வைக்காமல் அவனை அங்கேயே நிற்கச் செய்தது அவனுடைய பயம். How many of you ready to bury your fear and expose your talents and go forward? எத்தனை பேர் உங்களுடைய பயத்தை புதைத்து வைத்துவிட்டு உங்களுடைய தாளந்தை வெளிக்கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நல்ல கையோ ஏத்தி ஆமென் சொல்லாமா? ஆமென். நல்ல ஆமென் சொல்லாமா? ஆமென். Do not expose your fear, but expose your talents. உங்களுடைய பயத்தை வெளியே கொண்டு வர வேண்டாம், ஆனால் உங்களுடைய தாளந்தை வெளியே கொண்டு வர வேண்டும். You can see that the person who used that talent was promoted. God says, good and faithful servant, come
and enjoy into my heavenly realms. அந்த 5 தாலந்தை கொடுத்து அதை 10 தாலந்தாக பெருக்கின இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ பிதாவின் வாசலுக்குள்ளே நீ பிரவேசி, உனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறேன். அவனை பெருக்கி அவனை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறது நாம் வாசிக்க முடியும். When he was faithful with his talents, தன்னுடைய தாலந்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்த பொழுது God connected him to the heavenly realms. அவனை பரலோக ஸ்தானங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். He says, you are promoted. உன்னை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் என்று Good and faithful servant. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, Come. வா. Come.